நம்ம எல்லோருக்கும் தந்தை பெரியார் கடவுள் மறுப்பாளர்னு தெரியும். தந்தை பெரியாரும் திருவி கல்யாண சுந்தரனாரும் நெருங்கிய நண்பர்கள். எப்படி ராஜாஜியும் பெரியாரும் இருந்தாங்களோ அது மாதிரி. கல்யாண சுந்தரனார் ஈரோடுக்கு வரும்போதெல்லாம் பெரியார் வீட்டில் தான் தங்குவார். அப்படி வள்ளலார் சன்மார்க்கம் சார்பாக ஒரு மீட்டிங்க்கு வர்றார். ஸ்டேஷனில் 2 பேருமே வந்து நிற்கிறாங்க. வள்ளலார் குரூப்பும் வந்து நிற்கிறாங்க, பெரியாரும் நிற்கிறார். திருவிக்கா சொல்கிறார், நான் பெரியார் வீட்டில் தான் தங்குவேன், சாயந்தரம் மீட்டிங்க்கு கரெக்டாக வந்துடுறேங்கிறார். ஸ்டேஷன்லேருந்து நேராக பள்ளிப்பாளையம் காவேரியில் போய் நீராடுறார் திருவிக்கா. கரையில் நிற்கிறார் பெரியார். உடனே தண்ணீர் இருந்தபடியே பெரியாரை பார்க்குறார் திருவிக்கா. உடனே இவர் அவர் பையை திறந்து விபூதி பழையை எடுத்து அவர் கையில் கொடுக்குறார். உடனே அவர் எடுத்து அதை 16 இடங்களில் பூசிக்கிட்டு அவருடைய பெட்டியை பெரியார் தூக்க முன்னாடி திருவிக்கா சிவபுராணம் சொல்லிக்கொண்டே செல்கிறார். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்லிக்கொண்டே போகிறார். பின்னால் பெரியார் நடந்து போய்கிட்டே இருக்கார். கடவுள் மறுப்பு கொள்கையாளர் சிவபுராணத்துக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்கார். பெரியார் வீட்டுக்கு போன உடனே கல்யாண சுந்தரனார் சொல்கிறார், நான் இறந்து போனால் எனக்கு நீ வந்து சிவபுராணம் பாடி தான் என் உடலை அடக்கம் செய்யணும்னு. அவர் சரிங்கோ செய்கிறேங்கோங்கிறார். அதன்படி திருவிக்கா இறந்த உடனே பெரியார் ஒரு 10 சிவத்தொண்டர்களுடன் சிவபுராணத்துடன் வந்து அவரும் அமர்ந்து நமசிவாய வாழ்க பாடி கல்யாண சுந்தரனார் உடலை அடக்கம் செய்தார்கள். இது வந்து ஒரு நட்பினுடைய ஆழத்தையும் நட்புக்கு கொடுக்கும் மரியாதையையும் காட்டுகிறது. கடவுள் மறுப்பாளர்